இது என்ன சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்டிமேட்டிங் காஸ்டிங் அண்டு வேல்யூஷன் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் வந்து ரேட் அனாலிசிஸ் அண்டு குவான்டிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டீரியல் குவான்டிட்டியை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சம் பார்க்கலாம். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ரேட் அனாலிசிஸ் ஃபார் பிரிக் மேசன்ரி இன் செமன் மாடர் 1:6 கிவன் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. பிரிக் ரேட் per brick rate 6 rupees, cement rupees 350 per bag, sand 1000 per cubic meter, labor rupees 500 per day. To find வந்து பார்த்தோம்னா ரேட் அனாலிசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பிரிக் பார் 1 m³ நம்ம மெட்டீரியல் குவான்டிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூம் ஆஃப் பிரிக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 190 mm இன்ட்டு 90 mm இன்ட்டு 90 mm. இது வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 1000 mm டிவைடட் பை mm வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ 0.19 இன்ட்டு 0.09 இன்ட்டு 0.09 மூணுமே மல்டிப்ளை பண்ணால் 0.0015 மீட்டர் கியூப். இதில் வந்து இப்போ வேல்யூம் ஆஃப் பிரிக்கு வித் மாற்றோட கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? பிரிக் சைஸ் வந்து வித் மாற்றோட கண்டுபிடிக்கணும். 200 mm இன்ட்டு 100 mm இன்ட்டு 100 mm. அப்போ அதை வந்து மில்லிமீட்டர் வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுற போது 0.2 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1 மூணுமே மல்டிப்ளை பண்ணால் 0.002 மீட்டர் கியூப். இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு மீட்டர் கியூப்பு. ஓகேவா? ஆல்ரெடி வந்து வேல்யூம் ஆஃப் பிரிக் வந்து 1 மீட்டர் கியூப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். 1 டிவைடட் பை 0.002 ஈக்குவல் டு 500 பிரிக்ஸ். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்தது வந்து வேல்யூம் ஆஃப் மார்டர். ஓகேங்களா? இப்போ வேல்யூம் ஆஃப் மார்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 500 இன்ட்டு ஆல்ரெடி வந்து வேல்யூம் ஆஃப் பிரிக் வந்து கண்டுபிடிச்சிருமா வித்தவுட் மார்டர் 500 இன்ட்டு 0.00158. இப்போ இதில் வந்து ட்ரை வேல்யூம் மாடர் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0.23 இன்ட்டு 1.33 மல்டிப்ளை பண்ணால் 0.305 மீட்டர் கியூப் கிடச்சிருச்சு நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து calculate the quantity of material for the following item. அதில் ஏவும் கண்டுபிடிக்கணும், பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்சிசி 1:2:4 ஃபார் 20 மீட்டர் கியூப் ஃபார் பிரிக் ஒர்க்கு. ஓகேங்களா? ஆர்சிசிங்கிறது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட், அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து பி வந்து ஆர்சிசி 1:366 ஃபார் 15 மீட்டர் கியூப் ஃபார் ஒர்க்கு. இப்போ இதுக்கு வந்து குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், சாண்ட்டு அக்ரிகேட் மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து ஆர்சிசி 1:2:4 ஃபார் 20 மீட்டர் கியூப் ஃபார் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ஏவில் வந்து குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டு ரெக்யர்டு ஃபார் 1:2:4 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 1:2:4 ரேஷியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ரெக்கார்டு ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 + 2 + 4. இப்போ ஆர்சிசி 1:2:4ங்கிறது ஒரு ரேஷியோ. சிமெண்ட்டு 1 பார்ட்டு, சாண்ட்டு 2 பார்ட்டு, அக்ரிகேட்டு 4 பார்ட்டு இன்ட்டு 1.54 இன்ட்டு 20. ஓகேங்களா? 20ங்கிறது வந்து 20 மீட்டர் கியூப் ஒர்க்கு. 1.52ங்கிறது வந்து அது வந்து ரேஷியோ.
ஆர்சிசி சிமெண்ட் காங்கிரீட்டோட ரேஷியோ. ஓகேங்களா? இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 1/1 + 2 + 4 × 1.54 × 20. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4.14 × 1440/50. 1440ங்கிறது சிமெண்ட்டோட ஒரு சிமெண்ட்டோட யூனிட் வெயிட்டு. ஓகேங்களா? ஒரு டன்னோட. அப்போ நம்பர் ஆஃப் பேக்ஸ் பார்த்திங்கன்னா 119.26 பேக்ஸ். நம்ம அடுத்து வந்து குவான்டிட்டி ஆஃப் சாண்ட்டு கண்டுபிடிக்கணும். சாண்ட்டு வந்து 2 பார்ட்டு. ஆல்ரெடி வந்து ஆர்சிசி 1:2:4ங்கிறது ஒரு ரேஷியோ. ஓகேங்களா? 2/1 + 2 + 4 × 1.52 × 20 மல்டிப்ளை பண்ணால் குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் வந்து 8.28 m³ கிடைச்சிது. அடுத்தது வந்து குவான்டிட்டி ஆஃப் கோட்ஸ் அக்ரிகேட் 4 பார்ட்டு 4/7 × 1.52 × 20 கிடைச்சதுன்னா 16.56 m³. அடுத்தது வந்து குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ரெக்யர்டு நம்ம 1:3:6 ஃபார் 15 m³ ஃபார் ஒர்க்குக்கு குவான்டிட்டி மெட்டீரியல் வேணும். இதில் வந்து சிமெண்ட்டு சாண்டு அக்ரிகேட் 3மே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டு ரெக்யர்டு ஈக்குவல் டு 1/10 × 1.52 × 1.15 இது மல்டிப்ளை பண்ணால் 2.28 m³. இப்போ 2.28 × 1440/50 போட்டிங்கன்னா 5.06 பேக்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் ரெக்யர்டு. இப்போ சாண்ட் இப்போ 1:3:6ங்கிறப்ப சிமெண்ட் 1 பார்ட்டு சாண்ட் வந்து 3/10 × 1.52 × 15 கிடச்சின்னா 6.84 m³ கிடைக்கும். இப்போ குவான்டிட்டி ஆஃப் பவுட்ஸ் அக்ரிகேட்டுங்கிறது 6 பார்ட்டு 6/10 × 1.52 × 15 கிடைச்சதுன்னா ஈக்குவல் டு 13.68 m³. லாஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஆர்சிசி 1:3:6 ஃபார் 15 m³ ஃபார் ஒர்க்குக்கு நம்ம குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 5.6 பேக்கு, சாண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6.84 m³. அடுத்தது வந்து கோட்ஸ் அக்ரிகேட் வந்து பார்த்திங்கன்னா 13.68 m³ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.